இப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம பேசிட்டதால இல்ல அகேலா, இன்னும் ஒரு விஷயத்தை பத்தி பேசல. அப்படியா? என்ன விஷயம்னு சொல்லு. மனித இனத்தை சேர்ந்த மோக்லி இனி நம்ம கூட்டத்துல இருக்க கூடாது. என்ன? மௌக்லியை எப்பவுமே பியானாவுக்கு பிடிக்காது. மௌக்லி ஒரு மனுஷங்கிறதுனால கூட்டத்துல இடம் தர மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நம்மளால எதுவும் செய்ய முடியாதா? மௌக்லிய தத்தெடுத்தது ஓனாய்ங்க தான். அவங்க கூட்டத்துக்கிட்ட நாம எதுவும் பேச முடியாது. ஆனா அகிலா, நான் உங்க கூட்டத்துல தானே இருக்கேன். என்ன வளர்த்ததும் நீங்க தான். அப்ப நானும் ஒரு நரி இல்லையா? நீ நரி கிடையாது. ஏன்னா உங்களோட பற்கள் எங்களோட பற்கள் மாதிரி கூர்மையானது கிடையாது. எங்களை மாதிரி காட்டுக்குள்ள உன்னால வேகமாவும் ஓட முடியாது. என்னால எல்லா நரிகளோட வேகமா ஓட முடியும். இத பாரு மௌக்லி, மத்தவங்க கூட நீ இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வேணும்னா நமக்குள்ள ஒரு போட்டியே வச்சுக்கலாம். அதுல ஜெயிக்கிறவங்க சொல்றத தோக்கறவங்க செய்யணும். சம்மதமா? கண்டிப்பா. மௌக்லி, நீ உன்னோட இந்த முடிவுல உறுதியா தான் இருக்கியா? ஹம். சரி, மனிதர்கள் காட்டுக்குள்ள பயன்படுத்தின வழித்தடத்துல இந்த போட்டி நடக்கும். நாளைக்கு சந்திக்கலாம். மௌக்லி, இத பாரு மௌக்லி, நீ இந்த போட்டிக்கு அவசரப்பட்டு ஒத்துக்கிட்ட. இருந்தாலும் இந்த போட்டியோட சில விதிமுறைகளை நீ தெரிஞ்சுக்கணும். பலு, உங்களுக்கு இந்த போட்டிய பத்தி என்ன தெரியும்? நான் தான் இந்த காட்டுல எல்லாரும் விட வேகமா ஓடுவேன். விழுதுகளை புடிச்சுக்கிட்டு தாவி படுத்த நீங்க பாத்தீங்கல்ல? ஓ, மோக்லி, நீ பியானோ கிட்ட ஓட்ட பந்தயத்துக்கு பந்தயம் கட்டியிருக்க. நீ இதுல விழுதுகளை பயன்படுத்த கூடாது. ஆ, அப்படின்னா நான் அதை பயன்படுத்தலனா கண்டிப்பா தோத்துடுவேன். கவலைப்படாத. நீ விழுத பயன்படுத்தலனா என்ன? பியானா உன்னை விட பெருசா இருக்கிறதுனால சில இடங்கள்ல நீ அதை விட முந்தி போக முடியும். இந்த மாதிரி மரங்களுக்கு அடியில நுழைஞ்சு போகலாம். சின்ன துவாரங்கள்லயும் நுழைஞ்சு போக முடியும். நீங்க எல்லாரோடையும் வேகமா ஓடக்கூடியவர்னு எங்களுக்கு தெரியும். நீங்க இந்த பந்தயத்தை ரத்து பண்ணிடலாமே. ஆனா இந்த போட்டிக்கு என்ன முதல்ல கூப்பிட்டதே மோக்லி தான். அவனுக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே நான் போட்டியை ரத்து பண்ணிடுவேன். எப்படி இருந்தாலும் நிச்சயமா அவன் அதுல தோக்க தான் போறான். இதுல மாற்றமே இல்ல. நீங்க ஜெயிச்சா அவன் இந்த காட்டை விட்டு போகணும் இல்லையா? ஆஹா, தோக்க போறவரே வராரு பாரு. ஓ, அப்ப நீ இந்த போட்டியில கலந்துக்க தயாராயிட்ட மாதிரி தெரியுது மௌக்லி. சரிதானே? சரியா சொன்னீங்க. உன் நண்பர்கள் கிட்ட உன் கடைசி ஆசையை சொல்லிடு. ஏன்னா இதுக்கப்புறம் உன் நண்பர்களை நீ பார்க்கவே மாட்ட. எப்போ ஓட ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு தெரியும்ல? நீ எங்க போற? இது அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற போட்டி. அதுல நாம தலையிடவே கூடாது. இந்த போட்டியில நான் தலையிட போறதில்ல. அவனோட பாதுகாப்புக்காக தான் பின்னாடியே போறேன். போடி புயல, நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்ன ஜெயிக்க முடியாது. பார்த்து அந்த விடுதலை மாட்டி இருக்கீங்க போல. பொறுமையா வாங்க. நீ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்க மோக்லி. நாம வந்த வேலை முடிஞ்சு போச்சு. என்ன விடுங்க. நீ பயப்படாத. உன்னை நாங்க விளையாட தான் கூப்பிட்டோம். ஆனா நான் இப்ப விளையாட மாட்டேன். அந்த 2 பேரும் இந்நேரம் இங்க வந்திருக்கணுமே. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க. அவங்க மட்டும் இங்க வரலன்னா உன் கதையை நான் முடிச்சிடுவேன். என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, தெரிஞ்சுக்க. அதோ வந்துட்டாங்க. ஆனா நரி மட்டும் தானே வருது. அங்க பாருங்க எவ்வளவு வேகமா வருதுன்னு. வந்துட்டியா?
நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. ஏன் அப்படி என்ன நேரம்? சாப்பாட்டு நேரம். ஷேர்கான் ஷேர்கான், என்ன விட்டுடு. என்னை விட ருசியான சாப்பாடு ஒண்ணு பின்னாடி வருது. அது ஒரு மனித குழந்தை. அது எனக்கு தெரியும். முதல்ல உன் கதையை நான் முடிச்சிட்டு அப்புறமா அவன் கதையை முடிக்கிறேன். மோக்லி போ, நீ சீக்கிரம் போ. பியானாவை ஷேர்கான் பார்த்துப்பான். ஆமா, ஆனா அப்படி நடக்கவே கூடாது. நான் அவனுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா அவன் என்னோட நண்பன். வேண்டாம், என்ன ஒண்ணு பண்ணிடாத. ஷேர்கான் சீக்கிரம் தப்பிச்சு ஓடு. இங்க என்ன நடக்குது? இந்த போட்டியில வெற்றி பெற்றது ஃபியோனா தான். ஆமா, இப்போதான் என்னோட நீண்ட நாள் ஆசை நிறைவேற போகுது. மோக்லி, இனிமே நீ எங்க கூட்டத்தை சேர்ந்தவன் கிடையாது. முதல்ல இங்க இருந்து போயிடு. போ, போய் உன் மனித இனத்துக்கூடயே வாழு. போயிட்டு வரேன் ரக்ஷா, திரும்ப வருவேன் பாலா. அப்புறம் நீ லாலி, நான் போயிட்டு வரேன். நீ என்கிட்ட சொன்னதை இவங்க கிட்டயும் சொல்லு பக்கீரா. மோக்லி, அந்த புலிகிட்ட இருந்து உன் உயிரை காப்பாத்தினதுக்கு நீ கொடுக்கிற பரிசு இதுதானா? ஆமா, என்ன நடந்தது சொல்லு. நான் சொல்றேன். வர வழியில ஷேர்கான் இவனை கொல்ல பார்த்தா. மோக்லி மட்டும் சரியான நேரத்துக்கு அங்க வராம இருந்திருந்தா இந்நேரம் இவன் உயிரோட இருந்திருக்க மாட்டான். ஃபியோனா, இப்ப பகீரா சொன்னது உண்மைதானா? உண்மைதான். வர வர ஒன்னால நம்ம கூட்டத்துக்கே ரொம்ப கெட்ட பேர் ஏற்படுது. இது நல்லா இல்ல. அது வந்து உன் வழக்கு எனக்கு தேவையில்லை. நீ மரியாதை எங்கிருந்து போயிடு. நான் ரொம்ப கோவமா இருக்கேன். மௌக்லி, நீ மட்டும் அவனை காப்பாத்தாம இருந்தா இந்த போட்டியில நீ ஜெயிச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா அவன் உன் கூட்டத்துல ஒருத்தங்கிறதுனால அவனை ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்க இல்லையா? நீ உண்மையிலேயே நல்ல ஓநாய் மாதிரி செயல்பட்டு இருக்க. அப்ப இனிமே நான் ஆமா சகோதரன். யா. சரி சரி